நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும் கர்த்தாவே, நாங்கள் அந்த சத்தத்தை கேட்க எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சந்தர்ப்பங்கள். அதாவது பவுல் தன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த சந்தர்ப்பங்கள் சிலவற்றை நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த சந்தர்ப்பங்கள் பவுலுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை விருத்தியடைய செய்கிறது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். முதலாவது சந்தர்ப்பம் தலைகீழான சந்தர்ப்பம். எப்படின்னா, அவன் என்ன செய்கிறான், இயேசுவின் சீஷர்களாய் இருப்பவர்களை எருசலேம் தேவாலயத்துக்கு வருவார்களே, அவர்களை பிடித்து துன்புறுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த வெறி அவனுக்கு அடங்கலை. இன்னும் மற்ற இடங்களுக்கும் போய் இந்த மாதிரி இருக்கிறவங்களை பிடித்து துன்புறுத்த வேண்டும், அவர்களை இயேசு என்ற வார்த்தையே பேச விடக்கூடாது என்று அவனுக்குள் பயங்கர ஒரு வெறித்தனம் இருந்தது. அதனால் அவன் என்ன செய்தான், அங்குள்ள பிரதான ஆசாரியரிடத்தில் போய் தமஸ்குவில் உள்ள ஜப ஆலயங்களுக்கு அங்குள்ள கிறிஸ்துவின் பிள்ளைகளை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்தான், ஒரு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு நேராக பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி அவன் பிரயாணப்பட்டு போகும்போது நிகழ்ந்தது தான் இந்த சம்பவம். இது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சடுதியிலே அவன் தமஸ்குவுக்கு பக்கத்தில் போயிட்டான். தமஸ்குவில் உள்ளே போய் மக்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்கள கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரணும், அதான் அவனுடைய எண்ணம். ஆனால் அவன் தமஸ்குவுக்கு அருகில் போகும்போதே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார்? அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், சவுலே சவுலேன்னு அழைத்து நீ என்ன செய்கிறாய், முள்ளில் உதைத்து கொண்டிருக்கிறாய், அது உனக்கு கடினம், அதை செய்யாதே என்று சொல்கிற மாதிரி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். நீர் யார் என்று அவன் கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். உடனே அவன் பயந்துட்டான். பயந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். உடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். தமஸ்குவில் ஆட்களை பிடிக்கணும்னு வந்தவன் இப்போ என்ன செய்கிறான், உம்முடைய ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்னு அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். அவனுடைய மூர்க்கத்தனமான வெறித்தனமான காரியங்கள் இப்பொழுது தலைகீழாக மாறிற்று. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு எழும்பி பார்க்கும்போது அவனால் நடக்க முடியல, கண்ணு தெரியல, இந்த ஒளியில் அவனுடைய கண்கள் மங்கி விட்டது. அப்போ அவன் என்ன செய்கிறான், முடியாமல் அப்படியே போகும்போது 9வது வசனம், அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன செய்யணும், இவன் வர்றதுக்கு முன்னாலே இவன் பரப்புறான்ற செய்தி அங்குள்ள கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் பரவிற்று. அதனால் எல்லாரும் பயந்து போய் அவங்க வீடுகளுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பாங்க. அதில் அனனியா என்ற ஒரு சீஷன் இடத்துல இயேசுவானவர் சொல்கிறார், நீ போய் அவனை பாருன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், அவன் எங்களெல்லாம் பிடிச்சிட்டு போக வந்திருக்கான், நான் எப்படி அவனை போய் பார்க்கறது அப்படின்னும் போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 15வது வசனம், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்.
அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அந்த அனனியா என்ற சீஷனிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அவனை பாரு. அவனை நான் எதற்காக தெரிந்து கொண்டேன்? பிரஜாதிகள், ராஜாக்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் என்னுடைய நாமத்தை அவர்களுக்கு சொல்றதுக்காக நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். தன்னுடைய வெறித்தனத்தை விட்டு இப்போ எப்படி மாறிட்டான்? கர்த்தர் சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தான். அப்போ அனனியா அவன் தலையில் கை வச்ச உடனே அவன் கண்ட அந்த செதில்கள் விழுந்தது. அவன் என்ன செய்கிறான்? 3 நாள் சாப்பிடாமல் இருந்த உடனே போஜனம் பண்ணி உடனே என்ன செய்கிறானா? பலன் அடைகிறான். பலன் அடைந்து உடனே என்ன செய்கிறான்? அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறானா? 20வது வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். இப்போ கிறிஸ்துவர்களாக இருக்கிறவங்கள பிடிக்க வந்தவன் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் சொல்ல ஆரம்பித்தான். ஆலயத்தில் இருக்கிறவங்கள தான் பிடிக்க வந்தான். அப்போ ஆலயத்திலே போய் அப்படி செய்கிறான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுத்து பவுல் மூலமாக ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தினார். இதான் முதல்ல சவுலுக்கு நடந்த காரியம். அதான் அவன் கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை சவுல் பயன்படுத்தி கொண்டான். அவன் நினைத்தது ஒன்று, கர்த்தர் நடத்தினது ஒன்று இல்லையா? அவனுடைய வெறித்தனம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு அவருடைய சித்தத்திற்கு தன்னை முற்றிலுமாக என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். அடுத்தது திகைக்க வைக்கும் சந்தர்ப்பம். அது எங்கன்னு சொன்னால், ஒரு லீஸ்திரா என்ற இடத்துக்கு பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. லீஸ்திரா என்ற இடத்துக்கு போயிருக்கும்போது தேவாலயத்தில் அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான் பவுல். அப்பொழுது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாக இருக்கான். பிறவியிலேயே அவன் சப்பானி, நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவனை பவுல் நோக்கி பார்க்கிறான். அது 14ஆம் அதிகாரம் 9லிருந்து 10 வரைக்கும் இருக்குது. பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடையே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். அதனால் அவன் என்ன செஞ்சான்? உடனே டக்குன்னு பிறவிலே நடக்காதவன் டக்குன்னு குதித்து எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பவுல் இப்படி ஒரு அற்புதத்தை செய்த உடனே மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அவனை தேவர்களாக மாற்றிட்டாங்க. பர்னபாவை யூபித்தர் என்றும் அவங்க பாஷையில் அப்படி மாற்றிக்கிட்டாங்க. யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார். அவங்க பாஷையில் இப்படி அவங்களுக்கு பேரெல்லாம் மாற்றி வச்சு எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டை கொண்டு வந்து விட்டார்கள். அவ்வளவு அவங்களுக்கு அவன் ஒரு தெய்வம் மாதிரி ஆயிட்டான். ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாங்க? யூதர்கள் வந்தாங்க. இஸ்லேமில் உள்ள யூதர்கள் வந்தாங்க. தமஸ்கூவில் இருக்கிற யூதர்களும் வரலாம். அப்படி யூதர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. லீஸ்திராவில் உள்ள யூதர்கள் இந்த மக்களோடு என்ன செய்கிறாங்க? போதனை பண்ணார்களாம். அவர்கள் போதனை பண்ண உடனே மக்கள் மாறிட்டாங்க. பாருங்கள் 19வது வசனம், சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். அவனை கல்லெறிஞ்சு கொல்றாங்க. அவன் செத்து போயிட்டான்னு நினச்சி பட்டணத்துக்கு வெளியே போட்டாச்சு. உடனே இதை கேள்விப்பட்ட சீஷர்கள் ஓடி போய் அங்கே போய் சூழ்ந்து நிற்கிறார்கள். அப்பொழுது அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தபடியால் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். அதுக்கப்புறமும் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்கிறான். ஆனால் அவங்க என்ன செய்யலை? அவன் அற்புதம் செய்த போதிலும் அவனை என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ள முடியல. அது அவனுக்கே ஒரு திகைப்பாக இருக்கும். முதல்ல அற்புதம் செய்யும்போது ரொம்ப திகைப்பாங்க. ஆஹா, எப்படி ஒரு இவ்வளோ நாள் நடக்காத ஒருவன் நடந்துட்டானேன்னு சொல்லி
உத்து பார்க்குறாங்க, பிரமித்து பார்க்குறாங்க. ஆனால் அதை இந்த யூதர்கள் அவர்களுக்கு போதனைகளை கொடுத்து அவர்களை ஏமாற்றி விட்டார்கள். உடனே இவங்களும் அவங்களுக்கு ஒருத்தர் கல் எடுத்தால் தான் எல்லாரும் கல் எடுத்துருவாங்களே, அது மாதிரி கல் எறிந்து பவுலை என்ன செய்கிறாங்க, கொல்றாங்க. கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சீஷர்கள் அந்த இடத்துக்கு நிற்கும்போது அவன் பலனடைந்து எழுந்து திரும்பவும் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தான். அவனுக்குள்ள ஒரு அபார பலன் உள்ளுக்குள்ளே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அது மாதிரி அந்த நேரத்தில் அவனை ஆற்றி தேற்றுவதற்கு அவருடைய சீஷர்களை அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை திகைக்க வைக்கிறார். நாங்களாம் இருக்கோம்ப்பா, நீ பயப்படாதன்ற மாதிரி சீஷர்கள் அவனுக்கு பலனாக இருந்து அவனை பலப்படுத்தி திரும்பவும் தேவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அவன் செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை தந்தார். மூன்றாவது, திரட்சியான சந்தர்ப்பம். திரட்சின்னா என்னது? செழிப்பான சந்தர்ப்பம். என்ன செழிப்பு? ஆத்தும ஆதாயம் செய்வதில் செழிப்பு. ஆனால் ஆத்தும ஆதாயம் செய்யணும்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஒரு போராட்டம் இருக்கும். போராட்டம் இல்லாமல் ஆத்தும ஆதாயம் செய்யவே முடியாது. அது 16ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்கள். அப்போஸ்தலர் 16 எங்கே போகிறான்னா பிலிப்பி பட்டணத்திற்கு போயிடான் பவுலும் சீலாவும். ஏன்னா பர்னபா பிரிஞ்சு இவன் சீலாவை கூட்டிக்கிட்டு இங்கே வர்றான் பிலிப்பி பட்டணத்திற்கு. கர்த்தருடைய செய்தியை அவன் கொடுக்கும்போது அங்கே பணக்கார பெண்ணாகிய லீதியாள் அவள் என்ன செய்கிறா? இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் 16:14 அவள் தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ பவுல் பேசுகிற செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அதனால் அவள் குடும்பம் முழுவதும் என்ன செய்யப்பட்டாங்க? ஞானஸ்நானம் பெற்றார்கள். அது முதல் அறுவடை ஆதாயம், ஆத்ம ஆதாயம் செய்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஜெபம் பண்ண போகையில் குறி சொல்லுகிற ஆவி உடைய ஒரு பெண் எப்போ பார்த்தாலும் பின்னாலே என்ன சொல்கிறான்னு பாருங்க. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து 17ஆவது வசனம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். ஒரு நாள் இல்லை, அநேக நாள் இப்படி செய்துகிட்டே வந்தாள். உடனே பவுல் கோவம் வந்துச்சு. உடனே என்ன செய்தான்? அந்த பிசாசை விரட்டிட்டான். அந்த குறி சொல்லுகிற ஆவியை விரட்டி விட்டான். அவள் எப்படின்னா, அவளுக்கு ஒரு எஜமான் இருக்கான், அவனுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறா. குறி சொல்லி காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை அந்த எஜமானுக்கு கொடுத்து கொண்டு வந்தாள். இப்போ இவளுடைய குறி சொல்கிற ஆவி அவளை விட்டு போயிட்டுன்னு ஒருத்தர் வரல. எஜமானுடைய ஆதாயம் இல்லாமல் போய்விட்டது. உடனே அவன் என்ன செய்கிறான்? இப்படி யூதர்கள் மத்தியில் கலகம் பண்ண. எருசலேமிலிருந்து இந்த மனுஷர் ரோமாபுரிக்கு நமக்கு தகாத, நம்ம கேள்விப்படாத காரியங்களெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட போய் சொல்கிறாங்க. சொல்லி அவங்க உடனே என்ன செய்கிறாங்களாம்? 23ஆவது வசனம், அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இவன் செஞ்சது என்ன? அந்த பிசாசை விரட்டினான். உடனே என்ன செஞ்சிட்டாங்க? அவன் மேலே ராது சொல்லி அவனை அடித்து அவனை கொண்டு போய் அவனையும் சீலாவையும் அடித்து அங்கே சிறைச்சாலையில் கொண்டு போட்டான். சிறைச்சாலைக்கு வரும்போது அவன் உபத்திரவத்தோடு தான் வருகிறான். ஏன்னா அவனை காலெல்லாம் தொழுவத்தில் கட்டியாச்சு, கையெல்லாம் சங்கிலி போட்டு கட்டியாச்சு. அவனுக்கு கெட்டாதது வாய் ஒன்று தான். கட்டப்படாத அந்த வாயினால் அவன் என்ன செய்கிறாங்க? 2 பேரும் ராத்திரியில் இந்த சிறைச்சாலையில் கர்த்தரை துதித்து பாடினார். ஒரு சத்தமாக துதித்து பாடினாங்க.
அதை அங்கே இருந்த எல்லா கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்படி அவங்க பாடும்போது அந்த சிறைச்சாலையின் கதவு என்ன செஞ்சு, அஸ்திபாரம் முதல்ல அசைஞ்சது, கதவுகள் திறந்தன, சங்கிலிகள் தெரிபட்டன. 26வது வசனம், சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகள், எல்லாருன்னா யார், அங்கே இருந்த எல்லா கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டு போயிடுச்சு. சிறைச்சாலைக்காரன் பயந்து ராத்திரியில் முழிச்சு ஓடி வரான், தீப்பந்தத்தை கொண்டுக்கிட்டு. உள்ளே வந்தால் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல பேசாமல் ஒன்றும் செய்யாமல் அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. அப்போ இவன் பவுல் சொன்னான், நீ உனக்கு ஒன்றும் கெடுதல் செய்யாதப்பா, நாங்கள் ஒருத்தரும் ஓடலை, இங்கே தான் இருக்கிறோன்னு சொன்ன உடனே அவன் அந்த சத்தத்தை கேட்ட உடனே பவுல் பக்கத்தில் ஓடி வாரான். ஓடி வந்து அவனுடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். உடனே பவுல் என்ன சொல்கிறான், 31வது வசனம், அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். எல்லாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அவங்க எல்லாரும் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். உடனே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அவங்க வீட்டுக்கு போனதுனால அவனுடைய காயங்கள் எல்லாம் எண்ணெய் பூசி கழுவி சுத்திகரிக்கப்பட்டது. சிறைச்சாலையிலிருந்து அடுத்த நாள் அவங்க என்ன செய்யப்பட்டாங்க, விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்போ எத்தனை அவங்க ஆத்ம ஆதாயம் செய்தார்கள். முதல்ல தியத்திரா ஒரு ஆளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள், அந்த லீதியாள் குடும்பம் முழுவதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதுக்கப்புறம் சிறைச்சாலையில் போட்டாங்க, அடித்து தான் போட்டாங்க. துன்பப்பட்டாலும் திரும்ப ஒரு பெரிய அறுவடை. எங்கள் சிறைச்சாலைக்காரன் அவனுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவரை என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம். இப்படி கர்த்தர் திரட்சியான சந்தர்ப்பங்களை பவுலுக்கு கொடுத்தார். இதே போல் நம்ம அவரை சார்ந்திருக்கும்போது கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து விடுதலையை கொடுத்து அதன் மூலம் அநேகரை கர்த்தரண்டை வழிநடத்துவதற்கு நமக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 4வது, திடப்படுத்திய சந்தர்ப்பம். திடப்படுத்துறது, கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார். எப்படின்னா, ரோமாபுரியில் உள்ள எல்லா யூதர்களும் ரோமாபுரியை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லி கிலவுதிராயன் என்ற ஒரு அரசன் ரோமாபுரியில் அரசாண்டு கொண்டிருந்தான். அவன் என்ன செய்தான், யூதர்களெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டான். அப்படி அவர்கள் ரோமாபுரியை விட்டு வெளியே போகும்போது 18வது வசனத்தில் இருக்கு பாருங்க, யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் பேருள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் பவுல் அங்கே கண்டு அவர்கள் இடத்திற்கு போனான். எல்லாரையும் வெளியே போய் சொல்லிட்டான். யூதர்கள் அங்கே இல்லை, எல்லாரும் ரோமர்கள் தான் இருக்காங்க. அந்த இடத்துலையும் கர்த்தர் அவனுக்கு ஒரு குடும்பத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். யார்? ஆக்கிலா, பிரிஸ்கில்லா. அப்போ அவங்க என்ன வேலை செய்தார்களாம், கூடாரம் பண்ணுகிற தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள். கூடாரத்துக்கு வேண்டிய தோல் எல்லாம் வச்சு அதை எப்படி கூடாரம் போடுறதுன்றதை அந்த கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார்கள். அதனால் அவங்க கூட சேர்ந்து இவனுக்கும் அந்த தொழில் தெரியுமாதலால் இவனும் அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த தொழிலை செய்து அவனும் சம்பாத்தியம் பண்ணினான். அப்படி அவர்கள் இணைந்து செயல்படும்போது அங்கே வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் பவுல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த செய்திகளை, போதனைகளை அங்கே போதித்து வந்தார். அப்போ நிறைய பேர் என்ன செய்தார்கள், இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவங்க எல்லாரும் கூடி ஒரு இடத்துல ஜபிக்கணும், பாடல்கள் பாடணும்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்கிலா பிரிஸ்கில்லா வீட்டில் அந்த கூட்டங்கள் நடைபெற முடிந்தது. ஒரு சபையையே அவர்கள் வீடுகளில் உருவாக்கினார்கள். இப்படி அந்த இடத்துலையும் கர்த்தர் பவுலை திடப்படுத்தி, யாருமே இருக்கக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாதுன்ற இடத்துலையும், விரட்டப்பட்ட நிலையிலையும்
அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கென்று கர்த்தர் ஒரு குடும்பத்தை வைத்திருந்தார் பவுலுக்கென்று. அதான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவர்கள். அவர்களோடு சேர்ந்து அவனும் அந்த கூடாரம் செய்ய தொழிலை மேற்கொண்டபடியால் அவர்கள் அங்கே கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்படி கர்த்தர் திடப்படுத்திய சந்தர்ப்பங்கள் உண்டு. அடுத்தாப்புல நம்ம பார்க்கும்போது தலை நிமிர வைத்த சந்தர்ப்பம். பவுல் அவனோடு சேர்ந்தவர்களும் கைதிகளாக அவங்க பிரயாணப்பட்டு வராங்க கப்பலில். அப்படி வரும்பொழுது கப்பல் சேதமடைந்து விட்டது. கப்பல் சேதமடைந்த போது அவர்கள் கப்பலை விட்டு கீழே விழுந்து, அந்த கப்பல்லே சேதமடைந்தால் கைதிகளை கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் கொன்றுவோன்னு நினைக்கும் போது 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 27:42, அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்கள் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர்ச்சேகுவர் யோசனையாயிருந்தார். இப்போ 100க்கு அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்தத்தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையேறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் என்று கட்டளையிட்டான். அதில் எத்தனை பேர் போனாங்களாம்? 276 பேர் அந்த கப்பலில் போயிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, கரையில் போய் சேர்ந்து விட்டார்கள். அப்படி அவங்க போய் சேர்ந்த இடம் மெலித்தா தீவு. அந்த தீவில் அப்போ குளிரும் மழையும் இருந்துச்சு. அதனால் நெருப்பு மூட்டி அந்த இடத்துல இருக்கும் பொழுது, நெருப்பு மூட்டுவதற்காக விறகுகளை போடும் பொழுது பவுலும் விறகுகளை எடுத்து போடுறான் அந்த நெருப்புக்குள்ளே. அப்படி போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையில் கடித்து விட்டது. இதை எல்லாரும் பார்க்காங்க. ஐயோ, இவன் அந்த இதை விட்டு வெளியே வந்தாலும் சரியான கொலைபாதகன், அதனால தான் திரும்பவும் அவனை எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும் என்று இந்த விஷப்பாம்பு மூலமாக கடிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அவனை குறித்து தவறாக நினைக்கிறாங்க. அப்படி அவன் தலை குனிகிற அளவுக்கு மக்கள் அவனை பார்த்து ஏளனமாக பார்த்து இது பண்ணுறாங்க. அவன் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. அவன் பாட்டுக்கு இருந்து அந்த இடத்துல வேறு விறகுகளை போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அந்த குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாயிற்று. இவன் மனுஷன் இல்லை, இவன் தேவன் என்று உடனே அவன் இந்த மெலித்தா தீவார் அவனை தேவனாக்கிட்டான். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை, இயேசு தான் தேவன் அப்படின்றத அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அந்த தீவின் முதலாளி 7ஆம் வசனம், தீவுக்கு முதலாளியாகிய புபுலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமமாய் இருந்து அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். அவர்களை நல்லா நடத்தினான். அதுக்கப்புறம் அவங்களுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டான். உடனே பவுல் அவன் கிட்ட கூட்டிகிட்டு போன உடனே அவன் தலையின் மீது கை வைத்தான். அவனுக்கு அந்த வியாதி அவனை விட்டு நீங்கிற்று. அதுக்கப்புறம் அவனை பார்த்து எல்லாரும் என்ன செய்யாந்தாங்க, அந்த கிராமத்தில் அந்த தீவில் இருந்த யாரெல்லாம் வியாதிக்காரங்களோ அவங்களெல்லாம் அவன்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. முதல்ல அவன் இப்போ கொலைபாதகன்னு நினச்சாங்க, இப்போ அவன் ஒரு பெரிய தேவன் ஆகிட்டான். அதனால் வியாதியஸ்தர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் என்ன செய்கிறான், சுகப்படுத்தும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ அவன் தலை குனிந்த இடத்திலே தலை நிமிரும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் மூலமாக அந்த மெலித்தா தீவார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பும் போது அந்த தீவார் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு நல்ல கப்பலில் ஏற்றி அவர்களை அனுப்பினார். இப்போ நம்ம 5 விதமான சந்தர்ப்பங்களை பார்த்தோம். முதலாவது சந்தர்ப்பம் தலைகீழான சந்தர்ப்பம். பவுல் கொல்லணும்னு வந்தான், அவர்களை பிடித்து துன்புறுத்தணும் கிறிஸ்தவர்களேன்னு வந்தான். ஆனால் அவனே கடைசியில் என்ன செஞ்சான், ஆண்டவரே உமது சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறேன்னு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதனால் கர்த்தர் அவனை ஒரு தெரிந்து கொண்ட பாத்திரமாக தெரிந்து கொண்டார். அவனுடைய நிலை முற்றிலுமாக மாறி எப்படி இயேசுவுக்கு விரோதமாக வந்தானோ அவனே போய் இயேசுவே கிறிஸ்து என்று தேவாலயங்களில் பிரசங்கிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அடுத்து திகைக்க வைக்கும் சந்தர்ப்பங்கள். அதாவது சுகமாகாத பிறவி சப்பானியை
பவுல் என்ன செய்தான், எழுந்து நில்லுன்னு சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நின்றான். இப்போ அந்த அளவுக்கு அவனுக்கு கிருபை இருந்துச்சு, கர்த்தருடைய கிருபை, சுகமாக்கும் கிருபை. அந்த கிருபையினால் அவன் என்ன செய்தான், எழுந்து நடந்தான். இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் யூதர்கள் அவங்கள கலக்கிட்டாங்க. அவங்களுக்கு விரோதமாக இவர்களிடத்தில் தவறான காரியங்களை சொல்லி அவர்களை கல்லெறிந்து கொல்லும்படி வந்து விட்டார்கள். அப்படி பவுலை கல்லெறிந்ததில் அவனுக்கு இறந்தது போல் மயங்கி கிடந்தான். உடனே அவனை இழுத்து கொண்டு ஊருக்கு வெளியே போடுறாங்க. அப்புறம் கர்த்தர் சீஷர்களை அனுப்பி அவனுக்குள் தேவ ஆவியானவர் புகுந்து அவனை திரும்பவும் பலப்படுத்தி திரும்பவும் அவன் தேவாலயத்துக்கு தேவனை குறித்து சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் செய்தார். திரட்சியான சந்தர்ப்பம்னு சொல்லும்போது அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டை வழிநடத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. திடப்படுத்திய சந்தர்ப்பங்கள்னு சொல்லும்போது கர்த்தர் அவன் சோர்ந்து போன வேளையிலும் அவனை திடப்படுத்துவதற்காக எல்லா யூதர்களையும் வெளியே போங்கன்னு ரோமாபுரியிலிருந்து அனுப்பிவிட்டாலும் இவர்களுக்கென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அந்த குடும்பத்தை பவுல் தேவனுடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்குரிய ஒரு குடும்பமாக அவர்களை மாற்றினார். அவங்க வீடுகளில் கர்த்தரை குறித்து பிரசங்கம் செய்வதற்குரிய கூட்டங்கள் நடத்துவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். தலை நிமிர வைத்த சந்தர்ப்பங்கள், தலை குனிந்து விஷப்பூச்சி கடித்து விட்டது, அவன் இறந்து விடுவான் என்று மக்கள் எல்லாம் அவனை கொலைபாதகன் என்று சொன்னார்கள். ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு பூரண விடுதலையை கொடுத்து அவனுக்கு ஒன்றும் செய்யாதபடி பாதுகாத்தபடியால் அவனை குறித்து தேவனாக மாற்றி அவனிடத்தில் வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட மக்கள் வியாதியஸ்தர்களையெல்லாம் அவர்களிடத்தில் அந்த மெலித்தா தீவார் கொண்டு வந்தார்கள். அவர்களையெல்லாம் சுகப்படுத்தினார். முதலாவது அந்த மெலித்தா தீவின் முதலாளியினுடைய தகப்பன் கொண்டு வரப்பட்டான், அவனும் சுகமாக்கப்பட்டான். அப்போ மெலித்தா தீவார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு தலை குனிந்திருந்த அந்த இடத்துல தலை நிமிரத்தக்கதான சந்தர்ப்பத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். இப்படி அவருடைய ராஜ்ய வளர்ச்சிக்கென்று சில சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுப்பார். பவுலுக்கு கொடுத்து எப்படி அவருடைய ராஜ்யத்தை மேன்மைப்படுத்தினாரோ அதுபோல் நம்மையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். தலைகீழான சந்தர்ப்பம், திகைக்க வைக்கும் சந்தர்ப்பம், திரட்சியான சந்தர்ப்பம், திடப்படுத்திய சந்தர்ப்பம், தலை நிமிர வைத்த சந்தர்ப்பம் என்ற 5 சந்தர்ப்பங்களை நாம் பவுலின் வாழ்க்கையில் பார்த்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தாவே, நீர் கொடுக்கும் சந்தர்ப்பங்களை உமக்கென்று பயன்படுத்தி அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட தாங்களும் திருந்தி உமக்கு பிரியமானவர்களாய் மாறத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் அப்பா. நீர் கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் உபத்திரவத்தின் பாதையில் சென்றாலும் அதில் இறுதியில் வெற்றி இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. நீர் எல்லா வேளையிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்கள் உமக்கென்று பயன்படுத்த நீர் கிருபை செய்யும். இயேசுவே, இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் உயிர்ப்பித்தரலும் சுவாமி. உமக்கென்று ஏதாகிலும் செய்வதற்குரிய கிருபைகளை நீர் கொடுத்தரலும் சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறேன். அதற்கென்று கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் காத்து கொள்ளும். இயேசுவே, ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் சந்தர்ப்பங்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.